அனைவருக்கும் வணக்கம். ஒரு உண்மை கதை தான் சொல்ல போகிறேன். இதை மாதிரி எவ்வளோ பேர் தவறு செய்கிறீங்களோ அத்தனை பேரும் மனசு மாற பாருங்க. ஒருத்தருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நல்லா தான் குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப குடும்பத்து மேலே அன்பு மட்டுமே. பசங்க கூட விளையாடுறது, மனைவியை வெளியே கூட்டிகிட்டு போகிறதுன்னு மனைவி பிள்ளைங்க மேலே உயிராக இருந்தார். அவர் ரொம்ப வசதியானவர், சொந்த வியாபாரம் பண்ணக்கூடியவர், நல்லா பிஸ்னஸ் தெரிஞ்சவர், நல்லா சம்பாதிக்கக்கூடியவர். இப்படியே போயிட்டுருக்கமோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உனக்கு இல்லாத வசதிக்கா, உனக்கு எவ்வளோ வசதி இருக்குது, வசதி இல்லாதவங்களே நிறைய பேர் இப்போது ஏதேதோ பண்ணிகிட்ருக்காங்க, நீயும் உனக்குன்னு ஒன்று வச்சுக்கக்கூடாது, நீயே சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நீயே குடிக்கூடாதுன்னு சொல்லி ஏற்றி விட்டு குடிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு வரதை நிறுத்தினார், பசங்களோட விளையாடுறதை நிறுத்தினார், தேவையில்லாத பழக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டார். அது பத்தாதுன்னு ஒரு பொண்ணை நம்பி அந்த பொண்ணுக்குடைய பழக்கத்தை ஏற்படுத்தி அந்த பொண்ணுக்காக வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து வரது போகிறது ஏதோ சீஃப் கெஸ்ட்டு மாதிரி வீட்டுக்கு வந்து போகிறது மட்டுமே இருந்தார். மனைவிக்கு நினச்சிட்டு இருக்காங்க வேலை தான் போல் அப்படின்ட்டு. மனைவி கிட்ட மறைச்சு வேலை வேலைன்னு சொல்லி இப்படியே போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. நிறைய தப்பான மெசேஜஸ் இருக்குது, நிறைய தேவையில்லாத வார்த்தைகள், பேச்சுகள், தேவையில்லாத தொடர்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. இவ மாசமாகறா இந்த பொண்ணு. இவரால் எதுவும் கேட்க முடியல, பேச முடியல, மனசில் எதுவுமே வச்சுக்க முடியல. நாளுக்கு நாள் இந்த பொண்ணுடைய இது தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. டைரெக்டாக கேட்குறாரு, நீ எனக்கு தேவையே இல்லை, எனக்கு என் மனைவி என் குழந்தை போதும்னு. அவள் என்ன பண்ணுறா, இதுவும் குழந்தை தானே, உன் கூட தானே குடும்பம் நடத்துகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு போய் கேஸ் போட்டுடுறான். இந்த மாதிரி என் கூட இருந்துட்டு என்னை வேணான்றாரு, எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு. ஆல்ரெடி அந்த பொண்ணுக்குன்னு பாதி சொத்தை எழுதியே வச்சிட்டாரு அடிமையாகி. அப்புறமா அந்த பொண்ணு கொடுத்துட்டாங்க. மனைவி கேஸ் போடுறாங்க இங்கே, எனக்கு துரோகம் பண்ண என் கணவன் எனக்கு வேணாம், என் குழந்தைக்கும் எனக்கும் ஜீவனாம்சம் கொடுத்தா போதும், நான் வேலைக்கு போய் என் குழந்தைய காப்பாற்றிக்கிறேன்னு மனைவி கொடுத்துட்டாங்க. இப்போ அவருக்கு மனைவியோ இல்லை, அவர் தேடி போன உறவும் இல்லை. ஒன்று தாங்க சொல்வேன், சுற்றி இருக்கிறவங்க 1000 சொல்லுவாங்க, நமக்கு சுய புத்தின்னு ஒன்று இருக்கணும். குடும்ப வாழ்க்கை, கல்யாணங்கிறது ஒரு கட்டுப்பாடு, கற்புங்கிறது ஆண் பெண் இருவருக்கும் பொதுவானது. குழந்தை குடும்பம்னு வாழ பாருங்க. தேவையில்லாத சிந்தனையில், தேவையில்லாத உறவுகளில் போய் மாட்டிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையும் தொலைச்சி, உங்களை நம்பி வந்த வாழ்க்கைங்களையும் தொலைச்சி, குழந்தைங்களையும் தவிக்க விட்டு நடுத்தருவில் நிற்கிற வாழ்க்கை தேவையான்னு யோசிச்சு பாருங்கள். ஒன்று தான் சொல்வேன், காமம், இளமை, அழகு 3மே ஆபத்தானது. இது 3மே காமம், அழகு, இளமை அளவில் நின்றுதுன்னா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. மனிதர்கள் கட்டுப்பாட்டை இழந்து வாழ்கிற வாழ்க்கை என்றைக்குமே நிம்மதி, அமைதி, சந்தோஷம், குடும்ப உறவை நிலைக்க செய்யாது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். இதை பார்த்து நிறைய பேர் திருந்துங்க. தவறு செய்கிறவங்க தவறுலேருந்து வெளியே வாங்க. உங்கள் மனைவி குழந்தைன்னு சந்தோஷமாக இருங்க. தவறு செய்கிற மனைவிகள் உங்கள் புருஷன் உங்கள் குழந்தைங்கன்னு சந்தோஷமாக இருக்க பாருங்கள். வாழ்க்கையை தொலைச்சிட்டு நெடு தெருவில் நிற்காதீங்க. வாழ்கிற வாழ்க்கை நம்ம கையிலன்றதை மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.